இன்னைக்கு சபைகளுக்கு ஆலோசனையில ஆண்டவர் அருளிய வாக்கு தத்தங்கள் அப்படின்ற புக்ல இருந்து காட் ஹேஸ் ப்ராமிஸ்ட் அப்படின்ற புக்ல இருந்து எடுத்திருக்கோம். அதிகாரம் 13. உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவையா? நமக்கு வழிகாட்டுதல் தேவை அப்படின்றத அம்மையார் எப்படி அழகா ஆலோசனை வழியா சொல்றாங்கன்றத நம்ம கேட்போம். இவங்க 8 விதமான ஒரு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், நாம் தேவனுக்குள்ள எப்படி பாதுகாப்பாக நடத்தப்படுறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எப்படி நம்ம நடத்தப்படுறோம்? நம்மளை முழுமையா அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தான் நம்ம பாதுகாப்பாக நடத்தப்படுறோம்னு சொல்றாங்க. எவ்வளவு காலத்துக்கு நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அவ்வளவு காலத்துக்கு நம்ம பாதுகாப்பாக நடத்தப்படுறோம். அவரது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் நம்பிக்கை வச்சிருக்கோமோ அவ்வளவு காலம் அவங்க அவர் ஆண்டவர் நம்மள அவருடைய திட்டத்துல, மாபெரும் திட்டத்துல நம்மளை நடத்துறதுக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்க பங்கை நிறைவேற்றத்தக்கதாக நாம் பாதுகாப்பான வழியில நடத்தப்படுறோம். அப்ப நம்ம முழுமையா நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய பாதுகாப்புக்குள்ள என்ன ஒரு சூழல் வந்தாலும் நடத்தப்படும்ன்றத பாக்குறோம். 2வது, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் எந்த முறையும் செய்யக்கூடாது அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவருக்கு முன்பாக தங்களது காரியங்களை முன்னிலைப்படுத்தணுமா. நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யறோம் இல்லையா, அது ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம முன்னிலைப்படுத்தணும். அப்படி முன்னிலைப்படுத்தினா என்ன கிடைக்கும்? எந்த வழியை பின்பற்றணுன்ற ஞானமும் எந்த வழியின் வழியா போகணுன்ற அந்த வல்லமையும் ஆண்டவர் நமக்கு தராருன்னு சொல்றாங்க. 3வது, இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது குணமாற்றத்துக்குள்ள நம்ம நடத்தப்படுறோம். 4வது, நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் ஞானத்தையும் தீர்மானிக்கும் திறனையும் பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்ப தேவன் வழங்கி இருக்கிற ஒவ்வொரு வழிமுறைகளையும் அலட்சியம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளே சுயமா ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது தேவனுடைய கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்துல நம்ம செய்யாம நம்ம சுயமா செய்யும் போது நம்ம தவறான ஒரு பாதையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுயமா எதையும் செய்யாத அளவுக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரின் எப்படி நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரோ அதன்படி நம்ம செய்யணும். 5வது, நமது சொந்த ஜீவியங்களை திட்டமிடுதலை நமக்கு ஞானம் கிடையாது. அதே மாதிரி நம்மளுடைய எதிர்காலத்தை அமைக்கிறதுக்கும் நமக்கு எந்த ஒரு ஞானமும் கிடையாது. நமக்கான காரியம் இல்லைன்னு சொல்றாங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை குறிச்சு அமைக்கக்கூடிய அந்த வழி நமக்கான காரியம் இல்ல. அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு நாம தேவனை சார்ந்திருக்கணும். எந்த ஒரு காரியத்துக்குமே தேவனை சார்ந்திருக்கணும்ன்றாங்க. 6வது, நமக்கு ஆலோசகர் யார்? எல்லா விஷயத்திலும் நமக்கு ஆலோசகர் யாருன்னா தேவன் தான். அப்ப எதுல நமக்கு ஏற்படும் குழப்பங்கள்ல இருந்து நமக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. நம்ம வீட்டுல ஏற்படக்கூடிய பெரிய இழப்புகள், துக்க காரியங்கள், இதுல இருந்தும் நம்மளை எப்படி அதுல இருந்து மீட்டெடுக்கிறாருன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி மனவேதனை, தனிமை, இது எல்லாவற்றிலும் கூட என்ன வேத வசனத்தின் நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு இந்த வேத வசனத்தின் வழியாக நம்மளை தெளிவான புத்தியோட, நம்ம வீட்டுல ஒரு துக்க காரியம் இருக்குன்னா அதுலயே நம்ம விழுந்து போகாத அளவுக்கு நம்மளை மீட்டு எடுக்கிறாரு. இல்ல இதுல இருந்து வெளியில வரணும்ன்றத நமக்கு காமிச்சு அவர் நடத்துறாரு. 7வது பார்க்கும்போது உயர்ந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பயிற்சி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குடும்பத்துல இருந்து தான் கிடைக்குது. அப்ப நம்ம குடும்பத்துல இருக்க காரியங்களை நம்ம எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மையோடையும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறோன்றதையும் நம்மளுடைய கடமைகளை எப்படி நம்ம செய்யறோம் அப்படின்றதுதான். அது வழியாதான் நமக்கு ஊழியம் செய்வதற்கு பயிற்சி கொடுக்கப்படுது. அப்ப 8வது பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் தேவனை நாடி தேடி மனம் திரும்பினால் என்ன கிடைக்கும்? ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனை நாடி தேடி மனம் திரும்புதலுக்குள்ள வரணும்னு சொல்றாங்க. அப்படி நம்ம மனம் திரும்புதலுக்குள்ள ஒவ்வொரு நாளும் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை மகிழ்ச்சியுடையதா இருக்கும். உலக பிரகாரமான காரியங்கள் இருந்து நம்ம விடுதலை பெற்றவங்களா இருப்போம். ஏன்னா நம்ம உலகத்தாரோட தான் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் மீண்டு எடுக்கணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதலுக்குள்ள வரணும்னு சொல்றாங்க. நம்முடைய இதயபூர்வமாக மகிழ்வுடன் எப்ப இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் போது, அதாவது அவருடைய நுகம் என்னன்னு சொல்றாங்கன்னா கீழ்ப்படிதலும் சேவையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய எல்லா முறுமுறுப்பும் அமைதியாகுது. நமக்குள்ள முறுமுறுப்பு இல்லாம இருக்குமான்னு தெரியல. நம்ம நினைச்சு பார்ப்போம் ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி இருக்கும்ட்டு. அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் அகன்று போகும்னு சொல்றாங்க. நம்ம எதிர்த்து நின்று கொண்டிருக்கிற திகைப்பூட்டும் பிரச்சனைகள் எல்லாமே தீர்க்கப்பட்டுருமா.
எதனால தீர்க்கப்படும்னா, நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தேவனை நாடி தேடி மனம் திரும்புறதுக்குள்ள வரும்போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கப்படுது, முறுமுறுப்புகள்ல இருந்தும் அமைதி கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து நமக்கு என்னன்னா 7-8 காரியங்களை குறித்து பேசியிருக்காங்க. தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது. எப்படி கிடைக்குது? ஒப்பு கொடுக்கும் போது கிடைக்குது. தேவனை துக்கப்படுத்தாதபடி நம்ம நடக்கணும்னு நினைக்கிற நம்ம எப்படி நடக்கணும்னா, அவருக்கு முன்பாக தங்களுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்தணுமா. காலைதோறும் நம்ம ஜெபிக்கிறோம். அப்ப நம்ம இன்னைக்கு என்னென்ன செய்ய போறோம்ன்ற அந்த காரியங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகும்போது அவரு நமக்கு ஞானத்தையும், எப்படி நடந்துக்கணும், இன்றைய நாள்ல நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்ற ஞானத்தையும், எப்படி போகணும்ன்ற வல்லமையும் நமக்கு கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். அடுத்து 3வது, நமது தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது குணமாற்றத்துக்குள்ள நம்ம வந்து நடத்தப்படுறோம். அடுத்தது வந்து உயர்ந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு நம்ம குடும்பத்திலிருந்தே பயிற்சி வந்து கிடைக்குதுன்றத நம்ம பாக்குறோம். எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவருடைய ஆலோசனைப்படி தான் நம்ம செய்யணும். ஒவ்வொரு விஷயமே ஒரு சின்ன விஷயத்த செய்யணும்னா கூட கடவுள்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டு தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அம்மையார் ஆலோசனை கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல நாடி தேடி நம்ம மனம் திரும்பதுக்குள்ள வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கணும், மன மகிழ்ச்சியா இருக்கணும், விடுதலை பெற்றதாக இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நமக்கு எது மகிழ்ச்சியான காரியம்னு சொல்லும்போது கீழ்ப்படிதல் தான். ஏன்னா அம்மையார் புக்ல வந்து எழுதியிருக்காங்க, பிள்ளை வளர்ப்பு புக்லையும் வந்து மன மகிழ்ச்சியான காரியம் எதுன்னு பார்க்கும்போது கீழ்ப்படிதலுக்குள்ள வரும்போது மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது. ஏன்னா நம்ம கீழ்ப்படிதலுக்குள்ள வரும்போது ஆண்டவர் எந்த ஒரு விஷயத்த கொடுத்தாலும் ஏத்துக்கிற அந்த பக்குவத்துக்குள்ள நம்ம நடத்தப்படுறோம். இந்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனை இன்றைய நாளிலும் கூட சொல்லுவதற்கு தேவன் தாமே தயவு பாராட்டினாங்க. ஆண்டவர் கூட ஸ்தோத்திரம். ஆமென்.